இந்த மேடையே எனக்கு ஒரு மேஜிக் ஷோ நடக்கிற மேடையை போல தோற்றம் அளிக்கிறது. பிசி சர்க்காருடைய ஒரு மேடை போலவும், கடுகு அதில் ஒரு மேஜிக் பொருள் போலவும், ஜூனியர் சர்க்கார் சூர்யா சார் போலவும், பிசி சர்க்கார் விஜய் மில்டன் சார் போலவும் தோன்றுகிறது. ஏனென்றால் ஒரு நாள் சும்மா நான் வழக்கம் போல வீட்டில் அப்படி இருக்கும்போது 10 என்றதுக்குள்ள படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உதவியாளர், சார் அடுத்த படம் வந்து மில்டன் சார் நீங்கள் நடித்து எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க. அவர் நல்லா இருக்கட்டும், விட்டுடுங்க, நானும் விட்டுடுங்க, என்னையும் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க பிடிவாதமாக அதை பேசி மில்டன் சாரே லைனில் வந்து, சார் நான் உங்களை சந்திக்கணும், நீங்கள் வரீங்களா நான் வரட்டுமா, ஒரு வேலையும் வெட்டியும் இல்லாமல் நான் தான் சும்மா இருக்கிறேன் சார், நானே வரேன், உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம் அப்படின்னு நேராகவே போய் சொல்லணும்னு. என்ன சார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறார் ராஜ்குமார், நீங்கள் நடிக்கணும்னாரு. நீங்கள் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கீங்க சார், கோழி சோடா ஹிட்டு, 10 என்றதுக்குள்ளே விக்ரம் படம், அடுத்தது நீங்கள் விஜய், அஜித், சூர்யா சார் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணி ஒரு நல்ல சம்பளம் வாங்கி நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், தயவு செஞ்சு அந்த முயற்சியில் இறங்குங்க சார்னா. ராஜ்குமார், நாம் நம்மளை நம்பணும், நான் முதல்ல என்ன நம்புகிறேன், நீங்களும் உங்களை நம்புங்க அப்படின்னாரு. சரி இவர் பிடிவாதமாக எடுக்கிறாரு, எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ நாம் பண்ணணும். என்ன சப்போர்ட் எப்படி சொல்கிறாரோ, இப்போ ஒரு இயக்குனராக நாம் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர ஆர்டிஸ்ட்டு ரொம்ப டாமினேட் பண்ணாமல் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் வரணும், அந்த எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணேன். அவ்வளோதான் பண்ணேன், வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு என்கிட்ட இல்லை. அவருடைய நம்பிக்கை ஜெயித்திருக்கிறது. அதுதான் சொன்னேன், ஒரு மேஜிக் மேடை மாதிரி தெரிகிறது. முதல்ல நாம் நம்மளை நம்பணும் சார், நாமளே நம்மளை நம்பாமல் அத்தனை பேரும் நம்மளை நம்பணும்னு நான் எதிர்பார்த்தா எப்படின்னாரு. அவரை நம்பி எடுத்தார். பார்த்த உடனே சூர்யா சாருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சு போச்சுனாரு. இன்னைக்கு மார்னிங் சூர்யா சார் பேசும்பொழுது சொன்னார், இந்த படத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாரு. இந்த படம், இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் போய் சேரணும். நியாயமாக பார்த்தா 2Dக்கு அவங்க கம்பெனி படங்களை வரிசையாக வெளியிட்டாவே வருஷம் போதாது, அவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது அதில். அதுக்கு நடுவில் ஒரு படத்தை வாங்குறதும், ஒருவேளை அந்த படம் நமக்கு பேரை கெடுத்துருச்சுன்னா அப்படிங்கிற பயம் எல்லாமே இருக்குது. பணம் வர்றது வராமல் போகிறது இன்னொரு விஷயம். இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு அவரோட வார்த்தையை நான் காதில் கேட்டேன். விஜய் மில்டன் சாரோட நம்பிக்கை ஜெயிச்சிருக்குது. அது ஒரு மேஜிக் தான், மிகப்பெரிய மேஜிக். இப்போ சொல்லுங்க, அவர் பிசி சர்க்காரா இல்லையா? படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்ச அவர் லைவ் ஜூனியர் சர்க்காரா இல்லையா? ஏன் சாரை ஜூனியர் சர்க்கார்னு சொன்னா, அங்கே வீட்டில் பெரியவர் இருக்கிறார், அவர் தான் பிசி சர்க்கார். மிகுந்த மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. இந்த படத்தினுடைய ஆரம்ப கட்டமும் எடுத்த விதங்களும், இன்றைக்கு இது வந்து நின்றிருக்கிற வேகமும், 24 ரிலீஸ் என்கின்ற புலி வேகமும் மிகுந்த மகிழ்ச்சி. என்னை பேச விட்டால் நான் 1 மணி நேரம் பேசிகிட்டே இருப்பேன். என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் பேசணும். என்னுடைய உடன் நடித்த இளம் நாயகன் பரத் எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் என்ன அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி பண்ணினது இல்லாமல், நான் இப்போ சொல்லிட்டேன் காலையில், சார் நீங்கள் இனிமேல் என்ன படம் பண்ணாலும் என்ன நீங்கள் வந்து ஒரு கேரக்டருக்கு எப்படியாவது செட் பண்ணிவிடுவீங்கன்னு நம்புகிறேன் சார். ஏன் அப்படின்னு கேட்டார். உங்களோட வந்து சைடில் தம்மடிக்க வேறு யாரும் வரமாட்டாங்களா சார், நான் இருக்கேன். எனக்கு எப்போவுமே நாங்கள் போயிடுறோம். ஏன்னா என்னோட சிகரெட் குடிக்கிற சிகரெட்டை மட்டும்தான் இவர் ரிலீஸ் பண்ணுவாரா, அவர் சிகரெட்டை நான் ரிலீஸ் பண்ணக்கூடாதா? அதனால் சுபிக்ஷா, ராதிகா பிரசிதா, வெங்கடேஷ் சார் மிக சிறந்த நல்ல இயக்குனர், நல்ல மனிதர். அவருடனும் பணியாற்றும் பொழுது நிறைய தெரிந்து கொண்டேன். நிஜமாகவே கற்றுக்கொள்ள 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 இங்கே நிறைய இருக்கிறது. நாம் தான் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் இந்த படத்தின் மூலம். வெங்கடேஷ் சார் ஒரு சீன் நடித்தார், நானும் இருந்தேன். டப்பிங் பேசினார்.
அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு டப்பிங் பேச போகும்போது அந்த சீன் வந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவர் எவ்வளவு பெரிய நடிகர். டப்பிங் பேசின பிறகு, அவர் போன பிறகு அந்த ஒரு மூச்சு விடுறாரு. அப்படியே அந்த எடுக்கும் பொழுது இது என்ன ஒரு கேப்பாக தானே இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரீ திங் கொடுத்து அப்படி அந்த ஃப்ரீ திங்கில் அந்த அந்த ஃபுல் சீனையே ஃபுல் பண்ணியிருந்தார். பெரிய மேஜிக் சார் அது. சுப்ரீம் சுந்தர் சார் என்னையெல்லாம் வச்சு ஒரு ஃபைட் எடுக்கணும்னு நினச்சி அதற்காக மெனக்கெட்டு அவருக்கு என்னென்ன வித்த தெரியுமோ அதையெல்லாம் என் மேலே திணிக்க பார்த்து கடைசியில் அவர் 50% கூட பாஸ் ஆனார் என்ன தெரியல. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வித்தையை விடுவேனா, அவர் மேலே திணிச்சு சார் இவ்வளோ வேணுமா இப்படி பண்ணிட்டேன். ஆனால் கடுமையான பயிற்சி. விக்னேஷ் உதவி இயக்குனர் தீனமும் வந்துடுவார். ஏன்னா அவர் சோம்பேறிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. இருந்தாலும் விடாமல் வந்து நல்ல பயிற்சி. புலி மாஸ்டர் செந்தில், இன்னும் நிறைய எல்லோருக்குமே சொல்லிக் கொடுக்கலாம். ஜனா ஆர்ட் டைரக்டர். நான் ஒவ்வொரு முறை அந்த படப்பிடிக்கு போகும்போது அது நிஜமுன்னே நம்பிட்டு இருப்பேன். அப்புறமா தான் தெரியும் இவங்க அதை செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சுடுகாடு ஆகட்டும் எல்லாமே ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி செட் பண்ணுவார். இந்த ஜனா வந்து சூரிய வம்சம்ல ஆர்ட் டைரக்டர், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் ஆர்ட் டைரக்டர். அப்போல்லாம் இவர் ஒரு ஆர்ட் டைரக்டர் அளவுக்கு இப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா எங்கள் படங்கள் அந்த மாதிரி வேலைகள் இல்லை யதார்த்தமான வேலைகள் இல்லை. மிக சிறப்பாக இருந்தது சார். எவரி ஃப்ரேம் எல்லாமே ஒரு நிஜமாகவே இருந்தது. அதை ஒரு செட்டுன்னு என்னால் சொல்ல தோணல. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். 2D நிறுவனத்திற்கும் ராஜசேகர் சார் அவர்களுக்கும் பிரதர் சூர்யா சார் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. எங்களுடைய இந்த திரைப்படத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு நீங்கள் வெளியிட முன் வந்ததற்கு நிச்சயமாக வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மிகுந்த வெற்றியுடன் விரைவில் சந்திப்போம் அடுத்த மீட்டிங்கில். மாஸ்டர் வந்து மாடியில் இருந்தால், நான் கீழே ஆஃபீஸில் இருந்தேன். மாஸ்டர் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு சும்மா சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு 2-3 நாளைக்கு அந்த காஸ்டியூம்லாம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு. ஒரு 1 hour 2 hours கழிச்சு அப்புறம் இறங்கி வந்தார். சார் முடிஞ்சிடுச்சு சார், நான் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரட்டுமா சார் அப்படின்னாரு. ஓகே ராஜ்குமார், நாளைக்கு பார்க்கலாம். மாஸ்டர் கொஞ்சம் நேரத்தில் கீழே வந்தான். என்ன மச்சான் எப்படா போச்சுன்னா, மச்சான் சூப்பர்ரா, செம்ம ட்ரைனிங்டா, நவரசனா என்னன்னு எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரா. டேய் என்னடா சொல்கிறேன். ஆமாண்டா, ஒரு வாரத்தை கூட என்ன பேசவே விடல மச்சான், ஃபுல்லாக அவர் தான் பேசினாரு, கேட்டுட்டு இருந்தேன். சரி ஓகேடா, அப்போ ஷூட்டிங் போயிடலாம்டா, நாளைக்கே ஷூட்டிங் தான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் நீ மிக்சியில் வந்து என்ன போடக்கூடாது. ஓகே, அடுத்து பரத் சார். பரத் சார் வந்து சபை நாகரிகம் கருதி தான் நான் சார்னு சொல்கிறேன். மற்றபடி எனக்கு எப்போ அவன்கிட்ட பேசினாலும் அவன் தான் நேச்சுரலாக வரும். இந்த படம் வந்து கதை எழுதும்போது ஒரு 4 feet இருக்கிற ஒரு வயதான ஒரு கலைஞன், ஒரு 6 feet ஒரு ஹல்க் மாதிரி இருக்க ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஒரு நல்ல அழகான ஒரு, இவங்க 2 பேரும் 1-to-1 கிளைமாக்ஸில் ஃபைட். இந்த ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் ஃபார்ம் ஆச்சு. இதை வந்து கதையாக எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு யாரை போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதை வந்து எழுதினவங்க மட்டும்தான் படமாக பார்க்க முடியும். இதை ஒரு கதையாக யார்கிட்ட போய் சொன்னாலும் எல்லாம் ஓகே சார், ஆனாலும் அது வந்து அது அது வில்லனை தான் சார் பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ இதை வந்து புரிய வைக்கவே முடியாது. இந்த கேரக்டர் வந்து அவங்க சொல்லி புரிய வைக்கவே முடியாது. ரொம்ப தயங்கி என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு நான் அதை பற்றி யோசிச்சாலே டயர்டாயிடும் எனக்கு. ஐயோ இது நடக்காதா இந்த ப்ராஜெக்ட்ன்ற அளவுக்கு டயர்டாயிடும். ஒரு நாள் சும்மா பரத்துக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் அனுப்புன்னு சொல்லிட்டு பரத்துக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு பேசணும், நேரில் பேசுறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது, ஃபோனில் பேசலாம். உடனே லைனில் வந்தார். ஒரு 15 minutes கதையை ப்ரீஃப் பண்ணேன். ஒரு 5 minutes சைலண்டாக இருந்தார். சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. பரத் என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா சினிமாவில் வந்து சம்பளம் பணமாக வரும், இல்லை ஒரு படம் வந்து நல்ல படம் பண்ணால் வரும். இந்த படம் வந்து என்னோடய ஓன் ப்ரொடக்ஷன் சார், சம்பளமாகவும் உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்காது, ப்ளஸ் கேரக்டரும் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் இருக்குது அப்படின்னு. இல்லை சார், இது வந்து பிளாக்கும் இல்லை ஒயிட்டும் இல்லை, பிளாக் பண்ணுறதும் ஈஸி, ஒயிட் பண்ணுறதும் ஈஸி சார். இந்த கிரே ஷேடோட ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அதை பண்ணுறது, அதை கேரி பண்ணுறது கஷ்டம் சார். இதை நான் ஹோல்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் சார், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் மேலே இருக்க நட்பு காரணமாக இதை பண்ணினேன்னு சொல்லிட்டா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அந்த கேரக்டரை உள்வாங்கி அதை புரிஞ்சு, ஸோ அந்தளவுக்கு பரத் சென்சிபிளாக இருந்தார். கிளைமாக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது எல்லாம் எடுத்துகிட்டு கிளைமாக்ஸ் ஃபைட் வந்து கடைசியாக தான் எடுத்தோம். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து அந்த 2 பேருக்கும் உள்ளே இறங்கணும். நாம் எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னு ராஜ்குமாருக்கு தெரியணும், நாம் எதுக்கு அடி வாங்குறோம்னு பரத்துக்கு தெரியணும். ஸோ படத்தை அந்த கிளைமாக்ஸ் வந்து கடைசியாக எடுத்தோம். நான் நினச்ச மாதிரியே அந்த ஃபைட் வந்துச்சு. மாஸ்டர் உங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் இந்த இதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த ஃபைட் லாஸ்ட் டே ஷூட்டில் வந்து ஓரமாக போய் கடவுளுக்கு தேங்க் பண்ணேன் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுன்ட்டு.
லேசாக கண்ணு கலங்கிச்சு. ஆட்டோமேட்டிக்காக பரத் வந்து மைண்டில் வந்தான். எனக்கு வந்து நான் ப்ரே பண்ணேன், ஆனால் பரத் தான் என் மைண்டில் வந்தான். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியும் எக்ஸசைஸ் பண்ணி யார்கிட்ட அடி வாங்குறதுன்னு கூட ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட எந்த தயக்கமும் எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல், சார் இப்படி அடிங்க சார், அப்போ தான் ஆடியன்ஸ் அந்த கோவம் போகும், அப்படி சொல்லி சொல்லி பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ் பரத். ஒரு தயாரிப்பாளரோட கஷ்டமும் எனக்கு தெரியும். நான் ப்ரொடியூஸ் பண்ணல, இருந்தாலும் நான் என்னோட ட்ராவலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல அதே மாதிரி ஒரு நல்ல இயக்குனர், நல்ல கதைகள் வேணும்னே நான் இந்த 14 இயர்ஸில் முடிஞ்ச வரைக்கும் நல்ல படங்களை கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு என்னோடய கெரியரில் இது வந்துட்டு திருப்பியும் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடுகு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்டன் சார், இந்த கேரக்டரை நம்பி கொடுத்ததுக்கு. கேரக்டர் பேரே நம்பி தான். எனக்கு ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி காதல் படத்துலேருந்து மில்டன் சார் பழக்கம். ஒரு சினிமாட்டோகிராஃபராக பார்த்ததுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு இயக்குனராக திருப்பியும் வந்துட்டு அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறதுன்னு ஒரு படம் நாங்கள் பண்ணோம். அதில் ஹீரோவாக நான் பண்ணேன். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ கோலி சோடா 10ன்றதுக்குள்ளே இப்போ கடுகு வரைக்கும் அவரோட ட்ராவல் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல தரமான தமிழ் சினிமா கொடுக்கணும்னு போராடக்கூடிய பல கிரியேட்டர்ஸ்க்கு மத்தியில் இஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட கிட்டத்தட்ட 2005 ரிலீஸ் ஆச்சு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 9-10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு திருப்பி உங்களோட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படத்தில் ராஜகுமாரன் சார் இருக்கார். நம்ம ஹீரோவை நிறைய படங்கள் பண்ணுறோம். நான் இன்ஃபேக்ட் சிங்கம் படம் பார்த்துட்டு சூர்யானாக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப பிடிச்சிருந்தது சார் படம், செம்ம கமர்ஷியலாக இருந்து. அப்போது சூர்யானா இதை சொன்னார். அது ஜஸ்ட் இப்போது பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னென்னா இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ரொம்ப வரதில்லை, ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வருது. வந்தாலும் அதில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்துட்டு நடிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது படம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் சூர்யானா உங்களோட பேஷன் தெரியும். இப்போ சினிமாவில் வெறும் நடிப்பு மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரொடக்ஷனுக்கும் வந்திருக்கீங்க. நல்ல தரமான தமிழ் படங்கள் கொடுக்கணுன்னு உள்ளே வந்திருக்கீங்கல்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. தேங்க்யூண்ணா. ஸோ எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு இந்த படம் ஒரு 4 கேரக்டர்ஸ் 4லேருந்து 5 கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த கதையை எப்படி நகர்த்துது. அதில் ஒரு புலிவேஷம் போடுறவனுக்கும் ஒரு பாக்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு ஆளுக்கும் 2 பேருக்கும் நடக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் வார், இந்த மைண்ட் கேம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ட்ராமாவாக இந்த படத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னோட கெரியருக்கு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். ராஜகுமாரன் சாரை பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் வந்துட்டு எல்லாருமே இயக்குனராக பார்த்துருக்காங்க. ஒரு நடிகராக வந்துட்டு அவரே பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த படத்தில் அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடிகராக வந்துட்டு காமெடியனாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோவாக வேற ஒரு ஜானரில் அவருக்கு தெரிஞ்ச சினிமாவில் பண்ணியிருக்காரு. பட் இந்த படம் ராஜகுமாரன் சாரை நிறையா சினிமாவில் நடிகனாக வேறு மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வச்சுது. நிறைய உழைக்க வேண்டியிருந்தது, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. நிறைய விஷயங்கள் தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கான நிறைய இன்புட்ஸ் இந்த படத்தில் இருந்ததுனால ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு பூர்த்தி செஞ்சுருக்காரு. படத்தில் சார் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட் பயங்கரமாக பேசப்படும். ஏன்னா கோலி சோடல் அது மாதிரி தான், கதையாக சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க. ஒரு 5 பசங்க சேர்ந்து கோயம்பேடோட ஒரு பெரிய தாதாவே வந்துட்டு அடித்து உரிக்கிறாங்க அப்படிங்கும்போது, பட் அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த படம் கிளைமேக்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். ஒரு எங்கள் 2 பேருக்கும் மேன் டு மேன் ஃபைட் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்கலாம். பட் ஐ திங்க் கண்டிப்பாக அதுக்கான உழைப்புக்கு ஃபுல் கிரெடிட் வந்துட்டு விஜய் மில்டன் சாருக்கும் மாஸ்டருக்கும் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் தான் கொடுக்கணும். ஏன்னா நாங்களாம் வந்துட்டு அது ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அந்த ஒரு அதுக்கான ஒரு ஸ்டோரி போர்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நடந்தது. ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ சார், ராஜகுமாரன் சார். நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுபிக்ஷா, ராதிகா, வெங்கடேஷ் சார், நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ உங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் மீறி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்துட்டு சக்ஸஸ்க்காக தான் போராடுறோம், நல்ல படம் பண்ணணும் தான் போராடுறோம். பட் ஒரு சில படங்கள் என்னோடய கெரியரில் நல்ல படம் பண்ணி உழைப்பை ஃபுல்லாக கொடுத்தா கூட அது சரியாக போய் சேர மாட்டேங்குதுங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு நிறையாவே இருந்திருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த என்னோடய படம் என்னோட விளையாடு கூட அது மாதிரி தான் நடந்தது. நம்பர் ஆஃப் ஷோஸ் நிறையா கிடைக்கல, நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நிறையா கிடைக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு போனது. பட் இருந்தாலும் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் டீமே வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட உழைப்பு மக்கள்கிட்ட கரெக்டாக போய் சேரப்போகுது. எப்படின்னா 2D நிறுவனம் மூலமாக. சூர்யாண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஃபார் அப்ரிஷியேட்டிங் அவர் ஒர்க். ராஜசேகர் சார், தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து அழகான கையில் போய் சேர்ந்துருக்கு. கரெக்டான டைமில் மார்ச் 24 ரிலீஸ் ஆக போகுது.
போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லை எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது. எல்லாம் டீமாக இருக்கா, நம்ம மட்டும் ஒருத்தர் இது சொன்னால் 2 3 டேரக்டர் வர்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து நேற்று ஒரு ப்ராப்ளம், ஃபோனை உடச்சி போட்டு சிம் கார்டெலாம் கழட்டி போட்டு படுத்துட்டேன். வரக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது அப்படிங்கிற கடுகுடைய கீரோடைய கோபம் மாதிரி தான் எனக்கும் ஒரு கோபம் நேற்று. ஆனால் பாரத் வந்து வீட்டுக்கே வந்துட்டாப்புல. அப்புறம் அதுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்தேன். ஒரே ரீசன், சூர்யா சாருக்காகவோ அது ஸ்டுடியோ கிரீன்லேயும் டூடிக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நான் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்தது அவங்களுக்காக இல்லை, சூர்யா சாருக்காகவும் இல்லை, மில்டன் சாருக்காகவும் இல்லை. ஆனால் ரஃப் நோட் உருவானதுக்கு நான் ஒரு காரணம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், டூடி உருவானதுக்கும் நான் ஒரு பசங்க டூ மூலமாக நான் ஒரு காரணம் அப்படிங்கிற 2 பேரும் ஜாயிண்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் அதுக்குள்ளே இருக்க ஒரு சந்தோஷம். அதையெல்லாம் மீறி இங்கே நான் வந்தது அதுதான் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு இதுதான். மில்டன் சார் வந்து மில்டன் சார் வந்து ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு கேமராமேன், நான் அசிஸ்டன்ட் டேரக்டர். அப்போ வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஒரு 275 ஒரு சட்டை ஒன்று எடுத்து கொடுத்தாரு. எந்த கேமராமேனும் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்ததோ, எந்த டேரக்டர் எனக்கு சட்டை எடுத்து கொடுத்ததோ, அந்த விசுவாசம் மில்டன் மேலே எப்பவும் உண்டு. அதுக்கு தான் கோலிச்சாடா உருவானதுக்கு காரணம். அதில் நடித்த பசங்களுக்கு பூரா இப்போ எங்கள் ஸ்கூல் மெர்னாவில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை தான் எடுத்துருந்தோம். அதில் போட்டிருக்க பசங்க ட்ரெஸ்ஸை ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும், மெர்னாவில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை தான் அதில் போட்டு எடுத்துருப்பார். அவ்வளோ மிச்சம் பண்ணி இது பண்ணார். எனக்கு ஒரு சந்தோஷம், நீ ஒரு நாள் சட்டை எடுத்து கொடுத்தா நான் ஒரு நாள் அந்த குழந்தை சட்டை எடுத்து கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விசுவாசம் மில்டன் மேலே உண்டு. கொலிச்சோடா ஒரு கதையாக வந்து சொன்னார், இந்த படத்தை வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி. நான் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நான் பண்ணுறதை விட நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னேன். டேய் என்னடா காமெடி பண்ணுற, அதெல்லாம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னாரு. இல்லைங்க நான் பின்னால் நிற்கிறேன், நான் பேர் வாங்குறத விட நீங்களும் பண்ணிங்கன்னா என்ன ஈஸிங்க அப்படின்னு மெர்னாவில் எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோலிச்சோடவே ஆரம்பித்தோம். இந்த சினிமாவில் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு படம் பார்த்தோம், அந்த படத்தை பார்த்துட்டு நானும் ஒரு நண்பரும், அந்த நண்பர் வந்து சூப்பர் பாஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னு கையை கொடுத்துட்டு போயிட்டார். அவருக்கு நல்ல பேர் கிடச்சிது இன்னொரு வரைக்கும். நான் வந்து படம் சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குது, இது அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு கஷ்டப்பட்டு எனக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு. இது வந்து சினிமாவுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக பயந்துடாதீங்க கடுவுக்கு, நான் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுறவனு. என்னென்னா இப்போ சினிமாவில் வந்து பொதுவாகவே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு எல்லா விஷயத்துலையுமே அதே மாதிரி தான். ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தன் ஆப்போசிட்டில் உள்ள வச்சே ஏப்பா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுதுட்டான். நான் வந்து அழுகலை, அழுகக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி கடைசி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணேன். எனக்கு வந்து அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சது அந்த படத்தில் அந்த நண்பர்கிட்ட. அது ரொம்ப கஷ்டம், அந்த ஒரு வாரமாகவே எனக்கு அந்த ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை மீறி மில்டன் மாதிரி ஒரு ஆளுகிட்ட அந்த விசுவாசம் இருக்குல்ல, விசுவாசம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். 2 பேரை அறிமுகப்படுத்துவேன், 2 பேரை கஷ்டப்படுத்தியிருக்காங்க நடிகர்களில், டெக்னீஷியன் பசங்களை ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன். அவரே வம்சத்தில் இவர் தான் போடணும் அப்படின்னு போட்டேன். அருள்நிதி வந்து இல்லை பெரிய எடிட்டர்லாம் போடலாம் அப்படின்னா. அப்புறம் அருள்நிதிக்கிட்ட வந்து அந்த எடிட்டர் வந்து, சார் இவர் ஏன் சார் நீங்கள் டைரக்டராக போட்டீங்க, அவர் வந்து சுனைனா கேரக்டரை வந்து ஹீரோயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு, படம் நீங்கள் இல்லை சார், சுனைனா தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டான் அந்த எடிட்ரு. அருள்நிதி வந்து ஃபோனை போட்டு, சார் எப்படி சொல்கிறான் இவனையா சார் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, ஏன்னா அருளிய மேலே அவ்வளோ விசுவாசமாக இருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி வாழ்க்கையில் நம்ம யாருமே எடிட்டராக அறிமுகமே படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 எடிட்டர் அறிமுகப்படுத்தினேன். அந்த 2 எடிட்டரும் அப்புறம் ஒரு குத்தாங்க, முதுகில் குத்துனாங்க. திருப்பி அடுத்த படத்துலேயே ஒரு எடிட்டர் அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கேன். சொல்கிறேன், இந்த சினிமாக்களில் வந்து அப்படி விசுவாசம் ரொம்ப கம்மி, அதே உச்சத்துலேயும் இருப்பாங்க. மில்டன் சார் வந்து நான் தான் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய உழைப்பு மட்டும்தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறது. இந்த கதையை சொன்னார், உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குங்க பண்ணலாம் அப்படின்னா. இதுக்கு வந்து ஹீரோ யார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து டி ராஜேந்தர் சார் அப்படின்னாரு. நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஏன்னா நான் படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே சூப்பர் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன் அப்படின்னாரு, இல்லைங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பண்ணுங்க சொல்லிட்டு விட்டேன். அப்புறம் திருப்பி வந்து இல்லைடா சரியாக வரல, ராஜகுமாரன் சார் தான் ஹீரோ அப்படின்னாரு. அதுக்கு டிஆர் சாரே பெட்ரு, தயவுசெய்து அங்கே போயிடுங்க, வரலாம் வச்சு ரிஸ்க் எடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் உண்மையில் படம் முடிஞ்சு ஒரு 2-3 சீன் முடிஞ்சில்ல, 2-3 சீன் எடுத்து போட்டு காமிச்சார். ஓகேவா இருக்காருங்க, கொஞ்சம் தேர்வாரான்னு தெரில பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 40% முடிச்சு படத்தை போட்டு காமிச்சார். பரவாயில்லைங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு
90% முடிச்சுட்டு படத்தை போட்டு காமிச்சார். ஓகேங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் 100%ல 200 கிட்டத்தட்ட இந்த படத்தை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 4-5 தடவை இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். உண்மையிலேயே ராஜகுமாரன் சார் இந்த கதைக்கு அவர் மட்டும்தான் நடிக்கவே முடியும், வேறு யாருமே நடிச்சிருக்கவே முடியாது. அவ்வளவு அழகாக அந்த கேரக்டராக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பரத் அப்படி தான் அந்த கேரக்டரை பண்ணுறது மற்ற ஹீரோக்கெல்லாம் உண்மையிலேயே யோசிப்பாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு அழகான ஒரு பொண்ணு நடிச்சிருக்கா. அந்த பொண்ணு இங்கே காணும் நினைக்கிறேன். அவ்வளோ சின்ன அவ்வளோ அழகாக சின்ன மைனூட்டாக அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. சூப்பராக இந்த பொண்ணு அடுத்த படத்தில் நானே நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை அந்த பொண்ணு தூண்டினா. இந்த மாதிரி ஓவராலும் இந்த படத்தை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் மில்டன். ஒவ்வொரு தடவை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அது திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படின்னு சொல்லி திடீர்னு வருவார். எனக்கு ஆஃபீஸ் திடீர்னு வருவார். இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு வந்து ராஜசேகர் படம் பார்க்குறாரு, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூர்யா சார் பார்க்கணும், என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு 2 நாள் சென்று வந்து சூர்யா சார் ஜோ மேம் பார்த்தாங்க, சூப்பர்னு சொல்லிட்டாங்க, ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. உண்மையிலே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமோ அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் டூடி மூலமாக இந்த படம் வரதில்லை சார். உண்மையிலேயே ஒரு நல்ல குவாலிட்டியான டூடி வரிசையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேட்டகரியில் கடுகும் உண்மையான ஒரு நல்ல படமாக இருக்கும். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. எல்லார்கிட்டையும் கேள்விப்படுற விஷயம், ராஜா அண்ணன் சொன்னாங்க, சக்தி அண்ணன் சொன்னார், அப்புறம் ஆரவ் மகேஷ் படம் பார்த்துருந்தாப்புல. ஸோ எல்லார்கிட்டையும் வர்ற ஃபீட்பேக் பார்க்குறப்ப ஒரு குவாலிட்டியான படத்தோட எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்கிற இன்றைக்கி ஆடியன்ஸ் ரசிக்கிற தரமான படமாக இருக்குங்கிற நம்பிக்கை தருது. ஒரு காக்கா முட்டை பற்றி நம்ம ஃபீட்பேக் வந்துட்டு அந்த படத்தை போய் நம்ம பார்த்தப்ப கிடைச்ச எக்ஸைட்மெண்ட் இந்த படத்துலையும் கிடைக்கும்னு நம்புகிறேன். ப்ளஸ் இந்த படத்துக்கு பேக் போன் வந்து விஜய் மில்டன் சார். ஏன்னா இன்றைக்கி ராஜகுமாரன் சாரை பற்றியும் சரி, பரத் சாரை பற்றியும் சரி, எல்லா டெக்னீஷியன்ஸை பற்றியும் எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறப்ப அதோட ரூட் காஸ் வந்து விஜய் மில்டன் சாராக தான் இருக்கும். ஏன்னா கோலி சோடா படத்தோட ரசிகன் நான். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார், குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி ஒரு படம். ஸோ அதே விஷயத்த கடுகில் நான் எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்னு நம்புகிறேன். ப்ளஸ் இந்த படத்தை வந்து சூர்யா சார் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ராஜசேகர் அண்ணா எல்லாம் வெளியிடுறாங்க, சக்தி அண்ணா எல்லாம் வெளியிடுறாங்க. ஸோ இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, ஏன்னா இன்றைக்கி எல்லாம் தொடர்ந்து நல்ல படங்கள் ஜெயிச்சுட்டு வருது. ஸோ டெஃபினட்டாக கடுகும் வந்து இந்த இயரோட ஒரு குவாலிட்டி ஹிட்டாக இருக்கும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். I feel myself very proud. Legendary director பாரதிராஜா சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்ட்டு. ஸோ இந்த மூமெண்ட்டில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 2 years ஐ ஆம் கம்மிங் பேக் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடுகு பற்றி பேசும்போது சூர்யா சார் ப்ரெசன்ஸ், விஜய் மில்டன் சார் மூவி, பரத், ராஜ்குமார் சார், இப்படி ஒரு பெரிய யூனிட்டு என்னோட கெரியரில் இவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு டீமில் நான் பண்ணுவேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் மை செல்ஃப் ஐ எம் வெரி பிளஸ்ட். கடுகு பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் விஜய் மில்டன் சார். விஜய் மில்டன் சார் பற்றி சொல்லும்போது ஹீஸ் அ கேமராமேன், ஹீஸ் அ டைரக்டர், ஹீஸ் அ ப்ரொடியூசர், ஹீஸ் எவ்ரி திங். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, நிறையா விஷயம் கற்றுக்கலாம். அப்புறம் பாலாஜி சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவரோட மூவி நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ரஷஸ் பார்த்துட்டு தான் இந்த ஆஃபர் எனக்கு வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு பாலாஜி சக்திவேல் சார். அண்ட் மை கோஸ்டார்ஸ் ராஜ்குமார் சார், பரத் சீனி, ராதிகா பிரசீதா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் பீன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ ஆல். ராஜ்குமார் சார் பற்றி சொல்லும் போது எப்போவுமே வந்து புலி வேஷம் அந்த ஒரு இதில் தான் செட்டப்பில் தான் இருப்பார். அவர் எப்போவுமே ஒரு சீனில் இன்வால்வாகவே இருப்பார். செட்டில் பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் மச் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஆனால் அவர் பார்க்கும்போது நான் அதை எப்போவுமே நினைப்பேன், அந்த சீன்ஸ்லேயே இன்வால்வ் இருப்பார். செட்டில் பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பரத், யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. இட்ஸ் பீன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ. பரத்ஷினி சார் பற்றி சொல்லணுன்னா மை ப்ரொடியூசர் அண்ட் மை கோஸ்டார். ரொம்ப சந்தோஷம் டு ஷேர் மை ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. கடுகு டீம் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். மார்ச் 24th மூவி ரிலீஸ் ஆகுது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தேங்க்ஸ் டு 2D சூர்யா சார், ராஜசேகர் சார், எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கடுகு ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள், இணையதள நண்பர்கள், எஃப்எம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் க்ரூ, காஸ்டியூம் க்ரூ எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் ஆரம்பித்தது எல்லாமே வந்து ஒரு ஒரு புது அனுபவம் தான் எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு
இப்போ தான் வீடு கட்டியிருக்கோம். ஒரு 9 வருஷமாக அப்படியே மெதுவாக நகர்த்தி ஒரு வீடு கட்டியிருக்கோம். இட் வாஸ் ஓவர்வெல்மிங். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ஒன்றா இருக்கிறது, அப்பா அம்மா கார்த்தி குழந்தைங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே சினிமா கொடுத்தது. சினிமானால் மட்டுமே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா வந்து அது இந்த சினிமா கொடுத்தது, சினிமா துறை கொடுத்தது. இங்கே இருக்கிற அத்தனை இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ், அஃப்கோர்ஸ் நல்ல சினிமா வரவேற்று எங்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிற அத்தனை தமிழ் சினிமா ரசிகர்களால் வந்து எங்களுக்கு இந்த இடமும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டியும் ஒரு புது அனுபவம் இருக்கணும். சினிமாவுக்கு நாங்கள் திரும்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான கேள்விக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து ஐ திங்க் 2D என்டர்டெயின்மெண்ட்டை நான் பார்க்குறேன். நான் அல்லாத படங்களும் வந்து என்னால் வெளியில் கொண்டு வரக்கு என்னால் முடியணும். நல்ல ஃபில்ம்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் வி ஹேட் ஸ்டுடியோ கிரீன், ஹோம் பேனர் மாதிரி தான் பொட்டென்ஷியல் இப்போ இருக்குது, ட்ரீம் வாரியர்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கிற விஷயங்கள் நம்ம நேராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்படி ஆரம்பித்தது தான் வந்து 2D என்டர்டெயின்மெண்ட். இது வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுறதுக்கான தைரியம் இருந்துச்சு. ஓகே, ஒரு பசங்க 2 பண்ணலாம், 36 வயதிலே பண்ணலாம், மகளிர் மட்டும் பண்ணலாம், 24 ஒரு படம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தைரியம் வந்துருந்தது. பட் எப்போவுமே ஒரு சின்ன பட்ஜெட் ஃபில்மில் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மனசார ஒரு விஷயம் நடக்கும். இது என்ன தடங்கள் வந்தாலும், எது நடுவில் வந்தாலும், எது எதிர்த்து வந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியம் வந்து அந்த ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ்குள்ளே தான் வந்து அது அடிக்கடி நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு கருவிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கருக்குள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரி அதுக்குள்ளேயே போகணும், மறுபடியும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்ட்டு. அதுக்கான சூழல் என்னால் அமைச்சிக்க முடியல. அப்படிங்கிறதுனால அந்த அடையாளத்தோட, அந்த எண்ணத்தோட, அந்த வெறியோடு இருக்கிறவங்க கூட நானும் இணைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இவர் வந்து ஒரு ஆக்டரு, ஒரு கேமராமேன் அப்படிங்கலாம் தாண்டி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கும் என்னோட நட்பு வட்டத்தில் மறுபடியும் இதை புதுப்பிச்சுக்கிறதுன்னு தான் சொல்லுவேன். நண்பர்களாக இருந்தோம், இன்னும் கொஞ்சம் நெருங்கிறதுக்கு வந்து கடுகு வந்து ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இது ஒரு புது முயற்சி, ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு பாலமாக மட்டும்தான் இருக்கேன். இது வந்து ஒரு அழகான கெமிஸ்ட்ரி நடந்திருக்கு. ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசருக்கும் இங்கே வீட்டிருக்கிற அத்தனை நடிகர்களும் வந்து வேறு மாதிரியான ஒரு பரிமாணத்தில் தான் படத்தில் தெரிவாங்க. ஐ ஆல்வேஸ் லைக் கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ். எல்லா படங்களுமே வந்து ஒரு நரேட்டிவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நகர்ந்துட்டு போகும். எனக்கு என்னமோ தெரில, பர்சனலாக வந்து கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு உடனே வந்து ஒரு ஈர்ப்பு வரும். அது நந்தான்னு சொல்லலாம், நிறைய படங்கள் சொல்லலாம். சில படங்கள் வந்து பண்ணியே ஆகணும், என்னன்னு அடுத்து கால்குலேஷன்லாம் போட மாட்டோம். என்ன அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது, யார் பார்ப்பாங்க, யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கால்குலேஷன்லாம் இருக்காது. பட் மனசார இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். வாரணமாயிரம் அந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது வந்து எனக்கு கடுகு அந்த மாதிரியான ஒரு படமாக தெரிஞ்சு, எதையுமே எதிர்பார்க்காம அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற பெரிய பிளானிங்லாம் இல்லாமல் கடுகுங்கிற ஒரு டீம் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து செஞ்சுருக்காங்க. யாரையுமே நான் வந்து அந்த ஆக்டர்ஸாக வந்து படத்தில் பார்க்கல, அந்த கேரக்டர்ஸாக பார்த்தேன். அதுவும் படம் ஆரம்பித்த ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து அந்த கேரக்டர்ஸ் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா வந்து அவ்வளோ ஒர்க் போயிருக்கு, அவ்வளோ ஸ்கிரிப்டிங் இருக்குது, அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க, அதுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. ஸோ கடுகு ஒரு அழகான டீம், ரொம்ப நம்பி ரொம்ப உண்மையாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. யூனிக் ஃபிலிம்ஸை எப்போவுமே வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த படம் எந்த மொழியில் யார் எடுத்தாலும், அது சின்னது பெருசு, யார் எடுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம ஒரு சின்ன ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தாக இருக்கலாம், அதை நம்பி இப்போ வரிசையாக பல படங்கள் சொல்லலாம். எல்லா படத்தையும் வந்து தியேட்டரில் வரவேற்று எழுந்து சின்ன கைத்தட்டி அந்த படங்களெல்லாம் வரவேற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் மீடியாவில் இருக்கிற நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் நம்பி, நாங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத மட்டுமே நம்பி தியேட்டரில் வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த வரிசையில் கடுகும் சேரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ மில்டனுக்கு, இங்கே இருக்கிற ராஜ்குமார் சாருக்கு, பரத்துக்கு, இங்கே இருக்கிற பரத்துக்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் டு த மியூசிக் டைரக்டர்ஸ் அருணகிரி அண்ட் அனுப், இது உங்கள் நாள், உங்களோட நாள் இது. லவ் த சாங், சைஸில் வானம் பெருசுங்கிறது சாங்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் தி அதர் சாங் ஆல்சோ, நிலவு சாங்கும் சரி, ரெண்டுமே ஒரு ஹாண்டிங் சாங், ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ இந்த படத்தில் எந்த குறையும் இல்லாமல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். ஒரு ஃபைட் கேட்டிங்கன்னா ஃபைட்டோ, சாங்கோ, ஹியூமரோ எல்லாமே இருக்கும்.
பரத் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தை எப்படி ஒத்துக்கிட்டாரு, எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே ரெகுலரான ஒரு ஃபில்மாவோ, ரெகுலரான ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸாவோ வந்து இதை பார்க்கவே இல்லை. டெஃபினெட்லி இந்த ஃபில்மில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்குமே இது அவங்களோட கெரியரில் ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மாக நிச்சயமாக இருக்கும். சொல்லி காமிக்கிற மாதிரி, ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். எவ்ரி டைம் எமோஷ்னலி ஐ கனெக்ட் வித் திங்ஸ். அது இப்போ சொன்ன மாதிரி அகரம் ஆகட்டும், யாதம் ஆகட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் 2D ஆகட்டும். இந்த படத்துலையும் வந்து நான் என்னை நினச்சிக்கிட்டதுக்கு காரணம்னு பார்த்தா வந்து, நான் சும்மா வெளியில் ஒருத்தரை போய் பார்த்தேன், ஒரு முக்கியமான நபர். அவர் திடீர்னு வந்து நான் ஐம் கோன் டு செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி வந்து உங்களை நான் வந்து எவாலுவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். வெளியில் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க, 1 to 10 எங்கே கேஜ் பண்ணுறீங்க, உங்களை என்னவா பார்க்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மார்க் போடுங்க, உங்களுக்கு என்ன மார்க் வெளியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மார்க் ஒன்று சொன்னேன். ஐ திங்க் இந்த இடத்துல தான் என்னை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ மார்க் வெளியில் சொசைட்டியில் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி ஐ earned this பிகாஸ் ஆஃப் so many திங்ஸ். எனக்கு இந்த மார்க் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன மார்க் போட்டுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்போவுமே எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அதனால் நான் வந்து அதில் நான் வந்து ஒரு பாதி மார்க் கூட இன்னும் கம்மியாக தான் போட்டேன். என்ன சொல்லிகிட்ருக்கீங்க, நீங்கள் வெளியில் வந்து உங்களை இப்படி நினச்சிட்ருக்காங்க, இப்படி ஒரு மார்க் போட்டிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு செல்ஃபாக நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க, ஹவ் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு பார்க்கும்போது, வேர் யூ சி யுவர் செல்ஃப்னு மார்க் போட்டிங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் இருக்கே, அது ஒரு பபிள் மாதிரி இருக்குது, அது பர்ஸ்ட் ஆகும். நீங்கள் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்சாதான் வெளி உலகத்துக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதை மாற்றி விட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு தாட்டு தான் நிறைய பேரை கனெக்ட் பண்ணும். இது மட்டும் அல்லாது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஸோ இதனாலையும் எமோஷ்னலாகவும் நான் அந்த படத்தை நான் இணைச்சிக்கிட்டேன். இதுக்கு மேலே திஸ் இஸ் யோர் ஃபில்ம். March 24th இந்த படம் வெளியாக போகுது. பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.